தேவனுடைய சித்தம். கடன் இல்லாமல் செழிப்பாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். உண்மையாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். இந்த மாதிரி ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு சில வாரங்களுக்கு தேவன் எப்படியாப்பட்டவர் என்று அறிந்து கொண்டால் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கலாம். சரிங்களா? அப்ப தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமானால், தேவனை முதலாவது வைக்க வேண்டுமானால், அதிகாலை எழுந்த உடனே எதை தேடணும்? கவனிங்க பிள்ளைய, கவனிங்க. அதிகாலை எழுந்த உடனே எதை தேடணும்? பைபிளை தேடணும். பைபிள் எங்க இருக்குன்னு எடுக்கணும், பைபிளை திறக்கணும், வசனத்தை வாசிக்கணும். அப்ப அதுதான் தேவனை தேடுகிற உணர்வு. ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? அதிகாலை எழுந்த உடனே தலைமட்டில செல்போன் எங்க இருக்குன்னு தான் தேடுறோம். கவனிக்கிறீங்களா? செல்போனு சாபத்தை கொண்டு வரும், தெரியுமா? செல்போனு அழிவை கொண்டு வரும். செல்போனு வாழ்க்கையில உயரவே முடியாது. செல்போனுக்கு அதிக நேரம் கொடுத்தவர்கள் பரீட்சையில வெற்றி பெற முடியாது. செல்போனுக்கு அதிக நேரம் கொடுக்கிறவர்கள் பாஸ் பண்ண முடியாது. செல்போனுக்கு அதிக நேரம் கொடுக்கிறவர்கள் பொருளாதாரத்தில் செழிப்படைய முடியாது. செல்போனுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தேவனை தேட முடியாது. பிசாசு தான் உங்களை ஆளுகை செஞ்சிருப்பான். எச்சரிப்பா சொல்றேன், தைரியமா சொல்றேன், உண்மையை சொல்றேன், அனுபவபூர்வமா சொல்றேன். செல்போனு தேவை. அது எதுக்கு தேவை? நல்ல செய்திகள் கேட்கலாம், நல்ல பாடல்களை கேட்கலாம், கிறிஸ்தவ பாடல்கள், நல்ல வெற்றி உள்ள ஊழியக்காரருடைய சாட்சிகளை கேட்கலாம். அதுக்குத்தான் செல்போனும். தொடர்பு கொள்வதற்கு, ஒரு பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பணத்தை அனுப்புவதற்கு, பண பரிமாற்றங்களுக்கு, இதுக்குத்தான் இன்னைக்கு செல்போனை நம்ம பயன்படுத்தணுமே தவிர, ஆவிக்குரிய பிள்ளைகள் மத்ததுக்கு செல்போனை தடவுற வேலை இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறது பிரயோஜனம் கிடையாது, காலேஜுக்கு போறது பிரயோஜனம் கிடையாது. உன் தாய் தகப்பனை ஏமாத்துறதுதான். அல்லேலூயா. செல்போன் அதிகமா பார்க்க கூடாது, செல்போன்ல அதிகமா சுரண்ட கூடாது, செல்போன் அதிகமா தேய்க்க கூடாது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்ப தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது எங்க போய் அறிந்து கொள்ளலாம்? தேவன் நான் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், ஏசு இங்க இருக்கிறாரு, இந்த அங்க இருக்கிறாரு, அந்த மாவடியில இருக்கிறாரு, இந்த மாவடியில இருக்காரு, அந்த தோட்டத்துல இருக்கிறாரு, இந்த தோட்டத்துல இருக்கிறாருன்னு சொல்லி எவனாவது கூப்பிட்டா உங்களை ஏமாத்திரியான்னு நினைச்சுக்கங்க. ஏசு எங்க இருக்கிறாருன்னு சொன்னா அவர் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள ஏசு இருக்கிறார். கரங்களை கட்டி கர்த்தரை பண்ணுவோம். ஏசு எங்க இருக்கிறாரு? கர்த்தருடைய வேத புத்தகத்துக்களை தான் ஏசு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல இருக்கிறாரு. அறிவு எங்க இருக்கு? கர்த்தருடைய புத்தகத்துல இருக்கு. புத்தி எங்க இருக்கு? கர்த்தருடைய வேத புத்தகத்துல இருக்கு. ஞானம் எங்க இருக்கு? கர்த்தருடைய புத்தகத்துல இருக்கு. செல்வம் எங்க இருக்கு? கர்த்தருடைய புத்தகத்துல இருக்கு. செழிப்பு எங்க இருக்கு? கர்த்தருடைய புத்தகத்துல இருக்கு. உயர்வு, மேன்மை, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் எங்க இருக்கு? கர்த்தருடைய வேத புத்தகத்துக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. உலகத்துக்குள்ள இல்ல, செல்போனுக்குள்ள இல்ல. அது மைமலம், அது மாய, அது உங்களை ஏமாற்றும். அப்ப தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இரவும் பகலும், யோசுவா 1:5 1:8 இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருக்கும்படிக்கு அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 2:3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இலை உதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது எங்கே அறிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வேத புத்தகத்திலிருந்து தான் அறிந்து கொள்ளணும். நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நான் வாரந்தோறும் இந்த செய்திய நான் ஆயத்தம் பண்ணி இரவும் பகலும் கண் விழித்து வசனங்களை எடுத்து அந்நிய பாஷையில பேசி மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி இந்த வார்த்தைகளை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கொடுக்குறேன். இந்த செய்திய ஆடியோவுல பதிவு செய்து உலகம் முழுவதும் பலருக்கு நான் அனுப்புறேன். ஆனா இன்னையில இருந்து யாருக்குமே அனுப்ப கூடாது அப்படிங்கிற முடிவு.
ஆனா இன்னைக்கு மட்டும் அனுப்புவேன். ஏன்னா இந்த செய்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. இன்னையில இருந்து நான் கொடுக்கிற செய்திய யாருக்குமே அனுப்ப போவது கிடையாது. ஏன் தெரியுமா? செய்தியை கேட்டா என்ன செய்யணும்? ஒரு உதவி செஞ்சா என்ன செய்யணும்? தேங்க்ஸ் சொல்லணும்ல. ஒரு உதவி செஞ்சா என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அப்ப இந்த செய்தியை கேட்டுட்டு நல்லா இருக்கு, நல்லா இல்ல, இந்த செய்தியை கேட்டேன், அதனால எனக்கு பிரயோஜனமா இருக்குது, யாராவது பதில் அனுப்பணும் தான் வேணாமா? எதுவுமே பண்றது கிடையாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த செய்தி அவங்க கேட்கறது கிடையாது. அப்ப எதுக்கு நம்ம வேஸ்டா அனுப்பணும்? அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். யாருக்கும் உலகம் முழுவதும் இன்னையில இருந்து செய்திய நான் யாருக்கும் அனுப்ப போறது கிடையாது. அல்லேலூயா. என் சபை மக்களுக்கு, என்னை நம்பி வருகிறவங்களுக்கு, என்னை நாடி வருகிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், சபை மக்களுக்கு மட்டும் இந்த செய்தியை நான் கொடுக்க போறேன். இன்னையில இருந்து இன்னைக்கு மட்டும் அனுப்புவேன். இன்னையில இருந்து இந்த ஆடியோவுல செய்தியை கேட்கிற மக்களே, உங்களுக்கு யாருக்கு இனிமேல் என்னுடைய செய்தி வராது என்பதை தாழ்மையோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம பார்ப்போம். தேவன் எப்படியாப்பட்டவர் என்று அறிந்து கொண்டால் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கலாம். 10 காரியங்களை சொல்ல போறேன். இந்த ஒரு சில வாரங்களுக்கு ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல இருந்து தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை நான் சபைக்கு சொல்ல போறேன், ஆவியானவருடைய உதவியினால. இன்னைக்கு 10 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக தேவனை அறிந்து கொள்ளணும். தேவனை அறிந்து கொள்ளணும். அத பேதுரு 2 பேதுரு என்ன சொல்றாரு பார்ப்போம். 2 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 2-3. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. வசனம் 3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரலும் என்று சொல்லப்பட்டது. அப்ப 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லப்படுகிறது. கொலோசியர் நிருபம் 1:10. கொலோசியர் எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 1:10. சகல விதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவில வளர்ந்து அவருக்கு பிரியமாய் நடக்கும்படி பத்திரமாய் நடந்து கொள்ளும் சொல்லப்படும். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டாத்தான் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு கிருபை அளிப்பார், உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். அவரை அறிகிற அறிவுல வளரணும். அப்ப தேவனை அறிந்து கொள்ளணும் சொன்னா இரவும் பகல் என்ன செய்யணும்? வேதத்தை வாசித்து 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 தியானித்து இந்த வசனத்தின் மூலமாக தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். இயேசு வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தை தான் இயேசுவாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நோக்குவோம். இரண்டாவதாக தேவன் எப்படியாப்பட்டவர்? இரண்டாவதாக தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் எப்படியா இருக்கிறாரு? நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் எடுத்துக்கொடுங்க. சங்கீதம் 73. சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அதான் மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப யாருக்கு நல்லவர்? தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனா யாருக்கு நல்லவர்? உலகத்துல இருக்கிற 880 கோடி மக்களுக்கு இயேசு நல்லவர் கிடையாது. 880 கோடி மக்களுக்கு இயேசு நல்லவர் கிடையாது. ஆனா உலகத்தை நேசிக்கிறாரு. உலக மக்களுக்காக மரித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். சர்வலோகத்தின் பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தார். ஆனாலும் 880 கோடி மக்களுக்கும் இயேசு நல்லவராக இல்ல. யாருக்கு நல்லவர்?
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு, இயேசுவை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அப்ப உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் இருதயத்துல இயேசுவை தேடுங்க. உங்கள் இருதயத்துல இயேசுவுக்கு இடம் கொடுங்க. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லு, இதோ ஒருவனுடைய வாசலில் கதவை தட்டுகிறேன், என் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஷணம் பண்ணுகிறேன், அவனும் என்னோடு கூட போஷணம் பண்ணுகிறான்னு சொல்லப்படுது. இருதயத்துல சுத்தம் வந்தா இயேசு உள்ள வந்துருவாருங்க. அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்க தாய், உங்களை பெற்ற தாயை விட, உங்க தகப்பனை விட, உங்க உறவுகளை விட, உங்க சொந்தக்காரனை விட, உங்க நண்பர்களை விட இயேசு உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா அவர்தான் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், சிலுவையில் நெருக்கப்பட்டார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்கு பதிலாக மரித்தார், உங்கள் நோய்களை சிலுவையில சுமந்தார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களுக்கு அரவணைக்கிறதுக்கு, உங்களுக்கு அன்பு கூறுவதற்கு இந்த உலகத்துல எந்த சொந்தக்காரனாலும் முடியாது. ஏமாத்திடுவான் உங்களை. சொந்தக்காரன் உங்களை ஏமாத்தி போடுவான், உங்க நண்பர்கள் உங்களை ஏமாத்தி போடுவான், உங்க சிநேகிதர் உங்களை ஏமாத்தி போடுவான். அல்லேலூயா. ஆமா. ஸ்கூல்ல படிக்கிறீங்களா, காலேஜ்ல படிக்கிறீங்களா, எந்த பொம்பளையும் நம்ப கூடாது. அல்லேலூயா. எந்த வாலிபனையும் நம்ப கூடாது, உங்களை மோசம் போக்கிடுவான். கரெக்டா? இயேசுவை நம்பணும், இயேசுவின் வழியில நடக்கணும். அவர் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். மூன்றாவது, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆதியாகமம் 17:1-2 ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்றார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாருக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன்? அவருக்கு உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். ஆசீர்வாதம் வேணுமா? பெருக்கமான ஆசீர்வாதம் வேணும். தேவனுக்கு உண்மையாருங்க. வேதம் வாசிக்கிறதுல உண்மையாரு, துதிக்கிறதுல உண்மையாரு, ஆராதிக்கிறதுல உண்மையாரு, காணிக்க போடுறதுல உண்மையாரு, தசமவாகம் போடுறதுல உண்மையாரு, நற்செய்தி அறிவிக்கிறதுல உண்மையாரு, உபவாசம் இருக்கிறதுல உண்மையாரு, ஜெபம் பண்றதுல உண்மையாரு. தேவன் உன்னை மிகவும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உன் படிப்போ, உன் அறிவோ, உன் திறமையோ, உன் சொந்தக்காரனோ பந்தக்காரனோ உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. தேவன் உனக்காக மரித்த தேவன். அவருக்கு முன்பாக நீ உண்மையா இருந்தா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைக்கிற நான் என் திறமையில குலைச்சிடலாம், ஒண்ணுமே நடக்காது. பொசுக்குன்னு உசுறு போயிடும். எப்ப உசுறு போகுதுன்னே தெரியாது. திடீர்னு உசுறு போயிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல. சாக்கிரதையா இருந்துங்க. தேவனை தேடினால் தீர்க்காயுச கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. குண்டா இருக்கிற பொம்பளைய, குண்டா இருக்கிற ஆம்பளைய பொசுன்னு செத்துக்கிட்டு இருக்கான். ஆனா வீராப்பு பேசுறான். தெருவுல பார்த்தா வீராப்பு, டீ கடையில பார்த்தா வீராப்பு, ஹோட்டல்ல பார்த்தா வீராப்பு, வண்டியில பார்த்தா வீராப்பு, டிராபிக்ல பார்த்தா, எங்க பார்த்தாலும் வீராப்பு பாக்குறான். திடீர்னு செத்து போறான். ஏன் நேத்தாண்டா கடையிட்ட நின்றுதான் அவன் தான் செத்து போனான். திடீர்னு சாவு. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. ஏன் மரணம் வருது? பாவத்தின் சம்பளம் மரணம். சுய புத்தி, சுய திறமையை நம்புறான், தேவனை நம்புறது இல்ல. ஜீவன் உள்ள தேவனை நம்புறது இல்ல. ரத்தம் சிந்துற தேவனை நம்புறது இல்ல. தனக்காக மரித்த தேவனை நம்புறது இல்ல. சுய புத்தியில ஓடுறான். திடீர்னு சாகுறான். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. சாக்கிரதையா இருக்கணும். தேவனை தேடுதல சாக்கிரதையா இருக்கணும். தேவனை குறித்ததை சாக்கிரதையா இருக்கணும். தசமமாக எடுத்து வைக்கிறதுல சாக்கிரதையா இருக்கணும். காணிக்க கொடுக்கறதுல சாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. 500 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி திங்கிற, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து 50 காசை காணிக்கையில போட்டுக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல? சபை மக்களை பார்த்து கேட்கிறேன். 500 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிடுற, சிக்கன் பிரியாணி சாப்பிடுற, போன்லெஸ் சாப்பிடுற, 65 சாப்பிடுற, 500 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிடுற, ஞாயிற்றுக்கிழமை கேவலம் 5 ரூபாய உண்டியல்ல போடுற. தேவன் எப்படி உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார்?
10% தசமபாகம் எடுத்து வை. வேதத்துல எழுதி வைத்திருக்கல. கீழ்ப்படி. எத்தனை தடவை சொல்றது? கீழ்ப்படுகிறது இல்ல. சம்பளத்துல மட்டும் தசமபாகம் கொடுக்கிறது, சைடுல வருதுல தசமபாகம் கொடுக்கிறது இல்ல. எல்லாமே கர்த்தர் தான் கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் போட்டுவோம். அல்லேலூயா. எல்லாத்துலயும் தசமபாகத்தை எடுத்து வை. உன் பொருளாதாரத்தை செழிக்க பண்ணுவார். உன் தீர்க்காய்ச்சி பெருக பண்ணுமா? உனக்கு பொருளாதாரம் செழிப்பு பண்ணுவார். 2 காரியம். நீ தீர்க்காய்ச்சியோடு வாழணுமா? நீ செழிப்பா வாழணுமா? தசமபாகத்துல உண்மையாரு. முதல்ல தேவனுக்குரியது தேவனுக்கும், மனுஷனுக்குரியத மனுஷனுக்கு செலுத்து. அல்லேலூயா. ஆமா, நான் சபை மக்களை பார்த்து சொல்லுவேன், சபை மக்கள் காணிக்க கொடுத்து, சபை மக்கள் தசமபாகம் கொடுத்து இந்த விக்டர் சேவால் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா வேதத்தின் பிரமாணம், தேவனுடைய வார்த்தை 10% தசமபாகத்தை எடுத்து வை. அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிற, வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்றார். அல்லேலூயா. 4வது காரியம், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். யோபு சொல்றார், கெட்டு போய் நொந்து போய் வியாதியில உட்கார்ந்துட்டு யோபு சொல்றார். யோபு 5:9, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்பட்டு. அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் பெரிய காரியங்களை உமது வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. 5வது, தேவன் பெரியவராக இருக்கிறார். தேவன் பெரிய தேவன். உலகத்திலேயே தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்றாரு. அவர் செருப்பு காலு 850 கோடி மக்கள் வாழுகிற உலகம், 235 நாடுகளையும் அவர் செருப்பு காலுக்கு கீழே இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, பூமி என் பாதபடின்றாரு. இயேசுவின் உள்ளங்கால்களுக்குள்ளதான் இந்த உலக நாடுகள், 850 நாடுகள், 235 நாடுகளும் இயேசுவின் காலுக்கு கீழே இருக்கு. பூமி எனக்கு சிங்காசனம். அப்ப அவர் உருவம் எவ்வளவு பெருசா இருக்கும்வாரு. எவ்வளவு பெரிய தேவன். அவர் பெரிய தேவன். யோவான் அப்போஸ்தலன் யோவான் எழுதுறாரு, 1 யோவான் 4:4, பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். மறுபடியும் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கும் அவனை பார்க்கலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். கரங்களை தட்டி பெருமைப்படுத்துங்க. அவர் பெரிய தேவன். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், பெரிய தேவன் அவர். 6வது காரியம், தேவன் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவார். எரேமியாவுக்கு சொல்லுகிறார், எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாதவைகளையும் உனக்கு அறியாதவைகளையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்றாரு. என்னை அப்ப என்ன சொன்னோம், யாருக்கு பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவாரு? அவரை நோக்கி கூப்பிடணும். மத்தேயு 6:6 அரைக்கதவை நோக்கி, அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் வெளிப்படுத்துவார் சொல்றாரு. சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்றாரு. எரேமியா 33:3 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாதவைகளையும் உனக்கு அறியாத பெரிய காரியங்களையும் வெளிப்படுத்துவாரு. அல்லேலூயா. உனக்கு பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவா. நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், முதியோர்களா இருக்கலாம். சபை மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு வாழ்றதா எனத்தோ வாழ்றோம், அப்படி கிடையாது. நீங்க சரியா தேவனை புரிந்து கொள்ளவில்லை, சரியா தேவனை தேடல, சரியா தேவனுக்கு இடம் கொடுக்கல. வாழ்க்கையில தோத்தும் கூட புத்தி வரல. அல்லேலூயா. தோல்வி அடைஞ்சு புத்தி வரல, இழப்பு புத்தி வரல, நஷ்டப்பட்டு புத்தி வரல, ஏனோ தானோடு வாழுகிறோம். பெரிய ஆபத்து வரப்போகுது. நான் சொல்றேன், பெரிய ஆபத்து வரப்போகுது. தேவனை தேடாதவர்களுக்கு உலகம் முழுவதும் சொல்றேன், இந்த சபைக்கு மட்டும் சொல்லல, உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றேன், தேவனை தேடாதவர்களுக்கு பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நினைக்கிறீங்களா? இந்தோனேசியாவுல, ஜப்பான்ல, பல நாடுகள்ல இன்னைக்கு பாருங்க, வெள்ள சேதங்கள், புயல்கள், நிலநடுக்கங்கள் எத்தனையோ ரெக்டர் அளவுல ஓடிட்டு இருக்கு. ஏன் இந்தியாவுக்கு வராது நினைச்சிட்டு இருக்கீங்களோ? தமிழ்நாட்டுக்கு வராது நினைச்சிட்டு இருக்கீங்களோ? மதுரைக்கு வராது நினைச்சிட்டு இருக்கீங்களோ? கொடிமங்கலத்துல வரும் நிலநடுக்கம் 2 பழக்கம் ஒரு காலம் வரும். அல்லேலூயா.
ரெண்ட பழக்கம் எல்லா வீடுகள்லாம் பூமிக்குள்ள போகும், ஜனங்கள் பூமிக்குள்ள போவார்கள். என்னைக்கு? விபச்சாரம், வேசித்தனம், பொய், போராம, எரிச்சல், கோபம், சண்டை, அநியாய வெட்டி, அகந்த, பெருமை பேசுறவன் பூரா மண்ணுக்குள்ள போவான். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்கள் உணர்வடைவார்கள், பலன் அடைவார்கள், தீர்க்காயுசை காத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். இரவும் பகல் அவர் நோக்கி பாரு. முழங்கால் பிடி போட்டு ஜெபம் பண்ணு. முழங்கால் பிடி போட்டு ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. வசனத்தை வாசிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல நீ நடக்கும் போது, எந்திருக்கும் போது, படுக்கும் போதும் உன் கைகளிலும் கால்களிலும் நிலங்களிலும் வசனத்தை எழுதி பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிரமாணம். அல்லேலூயா. ஆமா, எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா பேசிட்டு இருக்கிறேன். 7, தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படியாப்பட்டவர்? கிருபை உள்ளவர். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை அவர் கிருபை உள்ள தேவன். ஏன் உங்களை இதுவரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறது தெரியுமா? என்னையா இதுவரை கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார்? அவருடைய கிருபை தான். என்னுடைய திறமையா, என்னுடைய படிப்பா, என்னுடைய அறிவா, என்னுடைய புத்தியா, என்னுடைய ஜெபமா, என்னுடைய உபவாசமா? ஒண்ணும் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது, அவருடைய கிருபை என்னை பாதுகாக்கிறது, அவருடைய கிருபை என்னை வழிநடத்துகிறது, அவர் கிருபை என்னை போஷிக்கிறது, அவர் கிருபை எனக்கு தீர்க்காயுசை பெருகப்படுகிறது. அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை போற்றுவோம். அல்லேலூயா. எட்டாவது காரியம், தேவன் மன்னிக்கிறவர். தேவன் எப்படியாப்பட்டவர்? மன்னிக்கிறவர். மார்க் 2:5 மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திமிர்வாரக்காரனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மார்க் 2:5 சொல்றாரு. சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, 103 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 103 என்ன சொல்றாரு பார்ப்போம். அற்புதமான வசனங்களை தேடி தேடி எடுத்து உங்களுக்கு இலவசமாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லையா? அவன் வீடியோ போட்டு யூடியூப் போட்டு லைக் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். எனக்கு அந்த வேலையே கிடையாது. அல்லையா? நான் தேடி தேடி இரவும் பகலும் தேடி தேடி வசனத்தை எடுத்து உங்களுக்கு இலவசமாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாக்கியவான்கள், பிடித்து கொண்டால் பாக்கியவான்கள். நீங்க நன்றா இருப்பீங்க. சங்கீதம் 103 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குறார். தேவன் எப்படியாப்பட்டவரா? உங்க அக்கிரமங்களை மன்னித்து உங்க நோய்களை குணமாக்குறாரு. வசனம் 4 உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். உன் பிராணனை காக்கிறார், தீர்க்காயுசை கொடுக்கிறார். வசனம் 5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது, தீர்க்காயுசை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. வசனம் 11 பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்களின் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. யாருக்கு அவர் கிருபை இருக்குது? அவருக்கு பயப்படுறவங்களுக்கு. வசனம் 12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் தம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் 13 தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. யாருக்கு இறங்குகிறார்? அவர் கிருபையின் தேவன், மன்னிக்கிற தேவன். தேவன் மன்னிக்கிறவர். பாவங்களை மன்னித்து கிருபையை பெருக பண்ணி தீர்க்காயுசை பெருக பண்ணி அழிவுக்கு தப்பி விட்டு நோய்களை குணமாக்கி நம்மளை வாழ வைக்கிற தேவன். அவர் பேர் இயேசு. கரங்களை பத்தி கத்தம். 9 தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. கொலோசியர் 2
வாசிப்போம். அற்புதமான வசனங்கள். கொலோசியர் 2:14-15 பக்கம். புதிய ஏற்பாட்டுல 276வது பக்கம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில வெற்றி சிறந்த தேவன் உங்களுக்காக எனக்காக சிலுவையில அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தொழுந்து இன்னைக்கும் என் ஜனங்கள் ரட்சிப்பழந்து பரலோகத்துல பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி. கடைசியாக 10, தேவன் நமக்காக மரித்தார். தேவன் நமக்காக மரித்தார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம். சாரி, ரோமர் 5:8-9 வசனங்கள். ரோமர் 5:8-9 வசனங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோவாக்கணைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாய் இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. நாம செஞ்ச பாவத்துக்கு நாம தானே மரிக்கணும். ஆனா நம்ம சாக கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் வாழணும், சமாதானமா வாழணும், விடுதலையோடு வாழணும், ஆசீர்வாதமா வாழணும், நல்ல வீடு வாசல்களை கட்டி வாழணும், நல்ல கார் வாகனங்களை வாங்கி வாழணும், நல்ல செல்வ செழிப்பா ஐஸ்வரங்களாய் பணக்காரர்களாய் கோடீஸ்வரர்களாய் வாழணும்னு சொல்லி நமக்கு பதிலாக சிலுவையிலே தரித்திரமானார், நமக்கு பதிலாக அடிக்கப்பட்டார், நமக்கு பதிலாக நெருக்கப்பட்டார், நமக்கு பதிலாக ஒடுக்கப்பட்டார், நமக்கு பதிலாக மரித்தார், நம்முடைய நோய்களை சிலுவையில சுமந்தார், நம் சாபத்தை சிலுவையில சுமந்தார், நம் தரித்திரத்தை சிலுவையில சுமந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், பிதாவினிடத்துல இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை பேசுவோம். அல்லேலூயா. எனவே முடிவுரையாக சொல்றேன், 10 காரியங்களை சொல்லியிருக்கிறோம். 10 காரியங்கள். தேவன் பெரியவராக இருக்கிறார், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நல்லவராகவே இருக்கிறார், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர், தேவன் பெரியவராக இருக்கிறார், தேவன் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறார், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் மன்னிக்கிறவரா இருக்கிறார், தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், தேவன் நமக்காக மரித்தார். 10 காரியங்களை தியானித்து இருக்கிறோம். இதை நீங்க வீட்டுல போய் தியானிக்கணும். வீட்டுல போய் தியானித்து விசுவாசித்து ஜெபிக்கணும். முடிவுரையாக, எனவே 10 காரியங்கள்ல தேவன் எப்படி அப்படி வந்திருந்தார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. இதுவரைக்கும் பொய் பேசியிருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். இதுவரைக்கும் பாவம் செஞ்சிருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். இப்படி செஞ்சுட்டு கவலைப்பட. இந்த நிமிஷத்துல இந்த கடைசி முடிவு சமம் ஏறெடுக்கப்படும் போது நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை பெரியவர் என்று அறிந்து உமக்கு மரியாதை கொடுத்து, உடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து, உடைய வார்த்தையின்படி நான் வாழ போறேன்னு சொல்லி அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுஷ்ய பெருக பண்ணி, நீங்கள் செபிக்காமலே அற்புதம் செய்வார், நீங்கள் கடினமா உழைக்காமலே அற்புதம் செய்வார், நீங்கள் வேர்வை சிந்தாமலே ஐஸ்வர்யத்தை தருவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறபடியால் நீங்கள் உபவாசித்துத்தான் நீங்க ஆசீர்வாதம் பண்ண அவசியம். வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாலே ஆசீர்வாதத்தை பெறலாம். அவரை விசுவாசித்தா என் தேவன் பெரியவரா இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தான்னு சொல்லி நீங்க அவரை நம்பும் போது, கீழ்ப்படியும் போது, வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கும் போது ஒரு புதிய தீர்மானங்கள். செல்போனுக்கு நான் இவ்வளவு நேரம் தான் கொடுப்பேன், தேவனுக்காக குடும்ப வாழ்க்கைக்கு நேரம், படிக்கிறதுக்கு நேரம், நான் விளையாடுறதுக்கு நேரம், என் தேவனை தேடுவதற்கு நேரம் கொடுக்கல. ஒரு டிசைன் பண்ணி 24 மணி நேரத்தை தேவனுடைய கருத்துல கொடுக்கும் போது அவர் அற்புதமாக நடத்தி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு 3 இடத்துல எனக்கு அழைப்பு வந்தது. தென்காசி மாவட்டத்துல கடையநல்லூர்னு சொல்லி ஒரு உபவாச ஜெபத்துக்கு செய்தி கொடுக்க எனக்கு அழைப்பு வந்தது. சேலத்துக்கு எனக்கு அழைப்பு வந்தது. சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் பூலாம்பட்டிக்கு எனக்கு அழைப்பு வந்தது, வாலிபர்கள் மத்தியிலே பேசுவதற்கு. பல இடங்கள் அழைப்பு வந்தது.
வர முடியாது என்று சொல்லிவிட்டேன். அல்லேலூயா. 2035 வரைக்கும் எந்த அழைப்புக்கும் நான் போக மாட்டேன். 2035 அதுக்கு மேல தேவை சித்தம் இருந்து தேவன் பயன்படுத்தினால் நான் வெளியே போய் பிரசங்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை, என்னுடைய விசுவாசம், நான் ஊழியம் செய்கிற தளத்திலேயே நான் தங்கி இருந்து இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானித்து ஊழியம் செய்வதற்காக அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதை சபைக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு கிரயம் செலுத்தப்பட்ட வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இங்க வந்து சிலுவையில கிரயம் செலுத்தாமல் அவர் ஓடி இருந்தா என்ன இருக்கும்? ரட்சிப்பு கிடைச்சிருக்காது, மீட்பு கிடைச்சிருக்காது, பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. எனவே ஒரு எஞ்சிய காலம், கொடூரமான காலத்துல இருக்கிறோம், கொடிய காலத்துல இருக்கிறோம். சொந்த உறவினரே பகையா மாறுவான், சொந்த சகோதரனை பகையாளியா மாறுவான், எதிராளியா மாறுவான், கொலைவாதங்கள் மாறும். இந்த வார்த்தையில காலேஜ்ல படிச்ச வாலிப பிளஸ் டூ படிச்ச மாணவன் டீச்சரை குத்தி போடுறான், கத்தியில நண்பர்களை குத்தி போடுறான். காதல், மோகம், அநீதி, பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு உண்மையாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. நீங்க நினைக்கலாம், என் பிள்ளை வந்து பெரிய இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, வேலை பார்த்து ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. உங்க பிள்ளைங்க வந்து வெளியூர்ல வேலை பார்த்து ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. கடவுளை தேடினா, கடவுளுக்கு உண்மையா வாழ்ந்தா, தாய் தகப்பனுக்கு உண்மையா இருந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். படிச்சதுனால வேலை பார்க்கறதுனால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் எப்படியாப்பட்ட வந்து அறிந்து கொள்ளணும். அதனால பயப்படாதீங்க. ஒரு அர்ப்பணிங்க, ஒரு அர்ப்பணிச்சு கலந்து போங்க. அல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. துவக்கத்துல சொன்னேன், முடிவிலையும் சொல்லி முடிக்கிறேன். இந்த செய்தி ஆடியோவிலே பலருக்கு அனுப்புவது, உலகம் முழுவதும் அனுப்புவது இன்னைக்கு செய்தியோட நிறுத்தி வைக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா செய்தி யாரும் கேட்டதாக தெரியல. ஏன்னா பரவாயில்லைங்க, அவங்க செய்தியை கேட்டோம், நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கு, எனக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு யாராவது பதில் போட்டத்தான் அனுப்ப முடியும். ஏதோ நம்ம இல்லாம ஏதாவது வேலை இல்லாம அனுப்புறோம்னு தெரியும், ஏதோ அவங்கள நம்பி நம்ம பிழைக்கிறது மாதிரி செய்தி அனுப்புறான், நம்ம ஏதாவது தருவோம் அப்படின்னு நினைக்கிற கிடையவே கிடையாது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர் வந்து ஆடியோ போடுறாங்க, ஐயா நல்லா இருக்கியா, நீங்க கொடுத்த 4 பாயிண்ட் கரெக்டா சொல்றாங்க, 4 பாயிண்ட் இருக்கு, இன்னைக்கெல்லாம் 10 பாயிண்ட்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் செய்தி அனுப்பி வைக்கப்படும் என்பதை தாழ்மையோடு தெரிவிக்கிறோம். எழுந்து ஜெபிப்போம். ஆமென், ஆமென். இதுவரை நேரம் செய்து கொடுத்தது பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா. தொடர்ந்து நாங்கள்